இன்னைக்கு என்ன ரெசிபி? இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன தெரியுமா பண்ண போறோம்? எக் கோகனட் மில்க் ரைஸ். சரி. பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் ஃபர்ஸ்ட் ஆயில் போட்டுட்டு பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் இலை, ஒரு 3 கிராம்பு, பட்டை, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல, இது என்னது கருப்பு கலரில் இருக்கும் அது. அப்புறமா இது ஸ்டார் அனைஸ் தெரியுதா? கீழே கொண்டு. அப்புறமா இது பேர்லாம் தெரியல. இது ஒரே ஒரு ஏலக்காய், இது கடற்பாசி, அவ்வளோதான். அது போட்டுட்டு சேம் பிரியாணி மாதிரி ஆனால் தேங்காய் பால் ஸ்டார். அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சோம்பு அப்புறம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை அதெல்லாம் போடு. இது வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்னதாக 2 தக்காளி. இது வந்து தக்காளி போடலனாலும் ஓகே தான், பட் நம்ம தயிர் சேர்க்க மாட்டோம்ல, அதனால தக்காளி. அப்புறமா பச்சை மிளகா தான், இதுக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால பச்சை மிளகா நம்ம வந்து 5 எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்றா போட்டுக்கலாம். இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா அந்த பிரியாணிக்கெல்லாம் வதங்கும்ல, அதே கன்சிஸ்டன்சியில் வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி பேஸ்ட் அரைக்கல, இடிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு அது அந்த ஸ்மெல் வரும்ல, இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் போட்டு வதக்கிட்டு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா போடணும். புதினா ஒரு கைப்பிடி அளவு. நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் வந்து நம்ம லைட்டாக கறி மசாலும் கரம் மசாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து கறி மசாலா லைட்டாக. எனக்கு அது ஸ்பூன் கணக்கு சொல்ல தெரியாதே. இது கரம் மசாலா சும்மா லைட்டாக போதும். இது மிளகாத்தூள் தான், நான் காமிக்கல. கடாய்க்கு தான் இருக்கேன், கட் பண்ணிக்கிறேன். ஏன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டேன்பா, அது மறந்துட்டேன். உப்பு லைட்டாக போட்டிருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட அந்த வாசனை போகணும்ல, அது வரைக்கும் ஒரு ஃப்ரை. இப்போ ஸ்மெல் எப்படி இருக்கும்? இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போயிடுச்சுல, அது வந்து அந்த கறி மசாலா கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணாட்டி இல்லை. எனக்கு வந்து காரம் வேணும்னு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் முட்டை எடுத்து வச்சிருக்கேன், முட்டையை இந்த மாதிரி லைட்டாக கீறிட்டு போட்டுக்கேன். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கோகனட் மில்க் எக்கு கோகனட் மில்க் ரைஸ். முட்டை போட்டுட்டு மசாலாவில் ஒரு பெரட்டிக்கணும். இது வந்து ஒரு சிலர்லாம் அரிசி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக கூட முட்டை போடுவாங்க, முட்டையை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டு. ஆனால் நம்ம தனியாக ஃப்ரை பண்ணிக்கல, இதிலையே போட்டாச்சு. இப்போ முட்டை இந்த அளவுக்கு வதங்கிடுச்சா, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இன்றைக்கி வந்து நான் இதில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். தேங்காய் பால்
2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் தானே ஊறி இருக்கு. அதில் வந்து நான் 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சு ஊற்றிட்டேன். இப்போ மறுபடியும் எடுத்துட்டு இருக்கேன். இது ஊற்றுறேன். இது வந்து அது வந்து ஃபஸ்ட்டாக எடுத்த தேங்காய் பால், இது செகண்ட் எடுத்தது. 2 டம்ளர், இப்போ 3 டம்ளர். இன்னும் நம்ம கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறோம். தண்ணி மட்டும் ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் அப்படி. தண்ணி லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி அவ்வளோதான். இப்போ வந்து இது லைட்டாக நொரா கட்டி வரும் பாரு, அந்த டைமில் அரிசி போட்டு உப்பு போட்டு சரி பண்ணிவிட்டு மூடி வச்சா அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. லைட்டாக தான் நுர கட்டி இருக்கா, அதான் கொதி வருது. இப்போ அரிசி போட்டுவோம். பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அரிசி போட்டு சும்மா ஒரு கிளறிட்டு இல்லை உப்பு பார்த்துட்டு உப்பு மட்டும் போடணும். காரம் ஓகே, உப்பே உரைக்கலாம்ப்பா. காரம் ஓகே. இப்போ உப்பு பாரு நீ. எனக்கு தெரியல, கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ உப்பு செக் பண்ணிட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுட்டா அவ்வளோதான். ஒரு கிளறிட்டு மூடி வச்சுக்கோங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் தானே, சீக்கிரம் வெந்துடும். அதனால ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் அவ்வளோதான். விசில் அந்த வாட்டி பார்க்கலாம். 2 நிமிஷம் விசில் போயிடுச்சு. பார்க்கலாமா? எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா. சோறு உதிரியா இப்போ டேஸ்ட் பார்த்து சொல்லு. சாப்பிடும் போது உட்காந்துக்கலாம். சொல்லு. எக்கு கோகனட் மில்க் ரைஸ் எப்படி இருக்குது சொல்லு. புதினா ஃப்ளேவர் நல்லா வருது. ரைஸ் நல்லா இதாக இருக்குது. உதிரியாக இருக்கா? சூடாக இருந்தாலும் டேஸ்ட் வரல. காரம் மைல்டாக இருக்குது. முட்டை நல்லா இருக்கு. பிரியாணி டேஸ்ட் டோட்டலாக ஃபைனலாக நல்லா இருக்குது. இதே மாதிரி சிக்கன் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும்ல. ஓகேவா?